தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, கேரளாவில் மேலும் ஒருவர் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து கன்னியாகுமரி சோதனை சாவடியில் பரிசோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மேலும் ஒருவர் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்திருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லை சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். களியக்காவிளை, கொல்லங்கோடு ஆகிய சோதனை சாவடிகளில் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து கன்னியாகுமரி சோதனை சாவடிகளில் பரிசோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனைக்கு பின்னரே கேரளாவில் இருந்து அனைத்து வாகனங்களும் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் அருள்குமாரிடம் கேட்டு வர்றார். அருள்குமார் வணக்கம். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து கன்னியாகுமரி சோதனை சாவடிகளில் எந்த அளவிற்கு அந்த சோதனைகள் நடைபெறுகின்றன, எந்த மாதிரியான சோதனைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது, விவரங்கள் அருள். வணக்கம் பிரகாஷ். அதாவது கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் பலியான 24 வயது இளைஞர் 175 தொடர்புகள் கண்காணிப்பில் வைத்து தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் இன்று முதல் களியக்காவிளை, கொல்லங்கோடு ஆகிய சோதனை சாவடிகளில் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பயணிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை மற்றும் தொடர்பு எண்கள், முகவரிகளை பதிவு செய்த பின்னே தமிழகத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். 24 மணி நேரமும் இந்த பணிகள் தொடர்ந்து சோதனை கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் அனைத்து சோதனை சாவடிகளிலும் உஷார்படுத்தப்பட்டு அங்கு அந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார்.